ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஈட் த ஃபைனஸ்ட். இந்த சேனல் எங்கள் அம்மா பண்ணுற ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிறது எக் பட்டர் மசாலா. இந்த எக் பட்டர் மசாலா சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பன்னீர் பட்டர் மசாலா மாதிரி இது எக் பட்டர் மசாலா எப்படி பண்ணாங்கன்னு வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் எடுத்துட்டு ஒரு பெரிய பல்லாரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. 1/2 இன்ச்சு இஞ்சி, 6 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 15 முந்திரி பருப்பு, காஞ்ச மிளகாய் வத்தல் 4 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு மூடிடுங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும். தக்காளியோட தோல் உறிஞ்சி வந்திருக்கு. தக்காளி நல்லா குக் ஆயிருக்கு. இப்போ இதை நீங்கள் மிக்சியில் சேர்த்துக்கோங்க. நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டர் 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி வத்தல் பொடி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கலருக்காண்டி. இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக 4 அவிச்ச முட்டை எடுத்துக்கிட்டாங்க. நடுவில் 4 தடவை இந்த மாதிரி கீறிக்கோங்க. இப்படி பண்ணால் கிரேவி நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது மசாலா நல்லா உள்ளே இறங்கும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் கீறி வச்ச முட்டையை சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கு மேலே வதக்குனா முட்டையோட மேல் பகுதி ஹார்டாயிடும். அதே பேனில் கெட்டி தயிர் 3 டேபிள் ஸ்பூன், மல்லிப்பொடி 1 டீஸ்பூன், சீரக பொடி 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருந்த பல்லாரி தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி 1 கப் சேர்த்துருங்க. மூடி வச்சிருங்க. ஒரு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஓரத்தில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 டீஸ்பூன், ஜீனி 1/2 டீஸ்பூன். இதுக்கு மேலே சேர்க்க வேண்டாம். கொஞ்சோண்டு இனிப்பு தன்மை இருந்தால் போதும். இப்போ நம்ம முதல்ல வதக்கி வச்சிருந்தோம்ல அந்த முட்டை, அது எல்லாமே இப்போ சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்ச ஃப்ரெஷ் க்ரீம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. வீட்டில் காய்ச்சின பால்லேருந்து பாலாடை எடுத்து நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா ஹோம்மேட் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆகிடும். வீட்டில் இல்லைனாலும் வெளியில் வாங்கி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களோட கிரேவிக்கு வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி இருக்கும். நறுக்குன கொத்தமல்லி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். இப்போ கிரேவி கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திக்காயிரும். இறக்கி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசனை போய் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சுவையான ஆரோக்கியமான எக் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ், ஒயிட் ரைஸ், ரசம் ரைஸ் எல்லாத்துக்குமே சூட் ஆகும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.